யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைபரே இல்லாம மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. 1000 ஃபாலோவர்ஸ், 4000 வாட்சர்ஸ் இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து யூடியூப்லேருந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஆனா நான் சொல்ற மெத்தட் மூலியமா வியூஸ் இருந்தா மட்டும் போதும். அந்த வியூஸ வந்து நீங்க மணியா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட்ல வந்து நான் 3 ஸ்டெப்ஸா டிவைட் பண்ணியிருக்கேன். 1 வந்து நம்ம வீடியோ கிரியேட் பண்ண போறோம். 2வது வந்து அத எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். 3வது வந்து ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து வந்து நம்ம ஏர்ன் பண்ண போறோம். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணதுக்கு ஏஐ டூல் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஏஐ டூல் பார்த்தீங்கன்னா, இன்விடியோ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத பத்தி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நெறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். ஸோ ஒரு வேள வந்து நீங்க அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத பத்தி வீடியோஸ் போட போறோம் அப்படிங்கிற ஒரு நீஷ் வந்து நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். நெறைய பேமெண்ட் வந்து நமக்கு வரக்கூடிய சில இத வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக. ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். தாராளமா நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு வெயிட் லாஸ் பத்தி ஒரு டாபிக் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த வெயிட் லாஸ் பத்தி டாபிக்க நம்ம YouTubeலயே போய் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். YouTubeக்குள்ள போயிட்டு இந்த சர்ச் பார்ல வந்து ஜஸ்ட் அதோட கீவேர்ட மட்டும் நான் வெயிட் லாஸ் பத்தி நான் வீடியோ போடுறதுனால, அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற அந்த கீவேர்ட் மட்டும் நான் சர்ச் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ், ஹோமு, ட்ரிங்க்கு, டயட்டு இந்த மாரி நெறைய விதமான இது வருது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்க வந்து டயட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டயட் நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து விட்ஐக்யூ அப்படிங்கிற ஒரு டூல் ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து நீங்க யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா, தாராளமா உங்களுக்கு இந்த விட்ஐக்யூ அப்படிங்கிற இத பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒருவேள வந்து இத பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, எப்படி நம்ம வந்து நம்மளோட வியூஸ் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரிக்குள்ள வந்துட்டு, இதுல கீவேர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த கீவேர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, இந்த டாபிக் தூக்கி இந்த இடத்துல நீங்க போடுங்க. போட்டு ஜஸ்ட் ஒரு சர்ச் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா இல்ல பெய்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சில செட்டிங்ஸ் வரைக்கும் நமக்கு ஃப்ரீயா தராங்க. மீதி பார்த்தீங்கன்னா, நமக்கு பெய்டா குடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து இப்ப வந்து நம்ம இடத்துல வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணி பார்த்தோனே நமக்கு வந்து எந்த அளவுக்கான சர்ச் ரேட் இருக்கு, எந்த அளவுக்கு எத்தன மக்கள் வந்து நம்ம தேடுறாங்கன்னு தெரியும். எவ்வளோ காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. இந்த இடத்துல வந்து கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேட்சிங் கீவேர்ட்ன்னு சொல்லிட்டு பெஸ்ட் டயட் ஃபார் வெயிட் லாஸ் உங்களுக்கு வந்து எந்த டாபிக்ஸ் வேலிடா இருக்கோ, உங்களுக்கு புடிச்சிருக்கோ, ஸோ அந்த டாபிக் நீங்க எடுத்துக்கோங்க. நான் இப்ப வந்து டயட் ஃபார் பெஸ்ட் டயட் ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இத வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, சர்ச் வால்யூமும் இருக்கு. சர்ச் வால்யூமும் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, அது ஸ்கோர்ல இருக்கு. இப்ப இத வந்து நம்ம இன்வேலிட் இதுக்குள்ள போயிட்டு, இந்த இடத்துல வந்து இந்த டாபிக் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு வேள வந்து எனக்கு வந்து இந்த டாபிக் வந்து புடிக்கல அப்டின்னா, நீங்க ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ChatGPTக்குள்ள போயிட்டு, இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இந்த இத குடுத்துட்டு, நீங்க வந்து ப்ளீஸ் கிவ் மீ அ டைட்டில் யூசிங் திஸ் கீவேர்ட் அப்டின்னு சொல்லி குடுங்க. இந்த மாரி டபுள் கோட்ஸ்ல போட்டு, இந்த கீவேர்ட போட்டு ப்ளீஸ் கிவ் மீ அ டைட்டில் யூசிங் திஸ் கீவேர்ட் அப்டின்னு சொல்லி குடுத்து, ஜஸ்ட் என்டர் குடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏஐ வந்து இந்த மாரி டயட்ஸ் பிளான்ஸ்க்கு வந்து இந்த மாரி பெஸ்ட்டான ஒரு இத வந்து எடுத்து குடுக்கும். ஸோ இந்த மாரி இந்த டைட்டில வந்து நீங்க காட்டணும். இல்ல எனக்கு நெறைய இது வேணும் அப்டின்னாலும், மோர் குடுத்து நீங்க நெறைய இது எடுத்துக்கலாம். மோர் நீங்க குடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நெறைய டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து கெடைக்கும். உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் ரிலவென்ட்டா இருக்கோ, ஓகேவா இருக்கும்னு பார்த்துட்டு, ஸோ அந்த டாபிக் நீங்க எடுத்துக்கலாம். இந்த டாபிக்லாம் பாருங்க பிகினர் ஃப்ரெண்ட்லி கைடன்ஸ் யூசுவல் சூப்பரான டாபிக். இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் வந்து நம்ம குரோம்க்குள்ள போயிட்டு இன்விடியோ ஏஐக்குள்ள போயிட்டு, இந்த இடத்துல வந்து இந்த டாபிக் வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ குடுத்து ஜெனரேட் மை வீடியோ அப்டின்னு சொல்லி நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கான டியூரேஷன் வேணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 30 செகண்ட்ஸா இருக்கலாம், இல்ல 1 மினிட்டா இருக்கலாம். ஸோ நீங்க Instagram ரீல்ஸ் போட போறீங்கன்னா, 30 செகண்ட்ஸே வந்து போதுமானது. ஏன்னா அதுக்கு மேல வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா வந்து அவங்க வந்து பேசிக்கான ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். மீதியெல்லாம் போற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால நீங்க பேசிக்லயே குடுத்துட்டு ஜெனரேட் குடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஜெனரேட் ஆகி வந்துருச்சு. எடிட் அண்ட் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து எடிட்குள்ள போனீங்கன்னா, இதில மீடியா, மியூசிக், ஸ்கிரிப்ட் இந்த மாரி வந்து நீங்க இதுக்குள்ளேயே வந்து நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இத பத்தி வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா, நம்ம இதில இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே இந்த வீடியோ எனக்கு ஓகேவா இருக்கு அப்படின்றப்ப நான் டவுன்லோட் குடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோட் குடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நோ வாட்டர் மார்க் இதெல்லாம் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்கிரேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால ஸ்டாக் இது, அதுக்கப்புறம் வந்து நார்மல்ல குடுத்துக்கோங்க. நார்மல் குடுத்தீங்கன்னா, அப்ப வந்து நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான ஈஸியா இருக்கும். ஸோ கன்டின்யூ குடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோ வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெடியாகி வந்துருச்சு. இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் குடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட சிஸ்டம்க்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுருச்சு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மான்டாக் அப்படிங்கிற இந்த வெப்சைட்க்கு நம்ம வரப்போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணது வந்து மான்டாக் தான். ஸோ அதுவும் வந்து நான் இந்த சொல்லிடுறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஏர்னிங் இந்த வெப்சைட் எதுக்கு அப்படின்னா, நீங்க ஒரு வேள வெப்சைட்டா இருக்கலாம், இல்ல சோசியல் மீடியா இருக்கலாம், இமெயிலா இருக்கலாம், இல்ல டெலிகிராம் மினி ஆப்பா வச்சிருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து ஜஸ்ட் அந்த இவங்களோட லிங்க்க வந்து நீங்க உங்களோட சோசியல் மீடியாஸ்லயோ, இல்ல வெப்சைட்லயோ, பிளாக்ஸ்லயோ வந்து ஒரு கால் டூ ஆக்ஷன் மாரி நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அத வந்து கிளிக் பண்றவங்களுக்கு வந்து உங்களோட கன்டென்ட்க்கு ரிலவென்ட்டா இருக்கிற ஆட்ஸ் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஷோ ஆகுறதுனால அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த இத வந்து அவங்க பே பண்ணுவாங்க. இது எப்படி யூஸ் ஆகும்னா, அட்வர்டைசர்ஸையும் கன்டென்ட் கிரியேட்டர்ஸையும் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த வெப்சைட் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்ல சைன் அப்ன்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்க நியூவா இருந்தீங்கன்னா சைன் அப்க்குள்ள போய்க்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வரும்போது வந்து எந்தவித ப்ராப்ளமுமே இல்லாம இருக்கும். கன்டின்யூ வித் ஜிமெயில் அப்படின்னு கூகுள்ன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுத்து நீங்க இமெயில் யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்க முடியும். நான் என்னோட இமெயில் யூஸ் பண்ணி தான் ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த இதில வந்து சில டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இண்டிவிஜுவலா என்ன ஏதுன்னுலாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ நான் இந்தியாங்கிறதுனால இந்தியா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தியா. அதுக்கப்புறம் சிட்டி எல்லாம் கேட்கும். அட்ரஸ் என்னன்னா நீங்க குடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க எதுல வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும். வாட்ஸ்அப்ன்னு குடுக்கலன்னா வாட்ஸ்அப் குடுத்துக்கலாம். நிக் நேம் கேட்கும். உங்களோட பேர் நீங்க குடுத்துக்கோங்க. ஸோ இதுல என்னோட மொபைல் நம்பர் நான் குடுத்துருக்கேன். என்னோட மொபைல் நம்பர் நான் குடுத்துருக்கேன். கீழ கன்டின்யூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கன்டின்யூ குடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்க எதுலேருந்து வந்து நீங்க மானிடைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். வெப்சைட்டா, இல்ல சோசியல் டிராஃபிக்கா இதான்னு கேட்கும். நமக்கு வந்து சோசியல் டிராஃபிக் தான் பண்ண போறோம். ஸோ சோசியல் டிராஃபிக் குடுத்துக்கோங்க. ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து உங்களோட ஆடியன்ஸ் பத்தி வந்து கேட்கறாங்க. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் தான் நம்மளோட ஆடியன்ஸ். ஸோ இத வந்து நம்ம ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரிலவென்ட்டான ஒரு ஆட வந்து அவங்களுக்கு காட்டுறதுக்கு உங்களோட ஆடியன்ஸ்க்கான ரிலவென்ட்டான ஒரு ஆட வந்து காட்டுறதுக்காக, இவங்க வந்து இதெல்லாம் கேட்கறாங்க. நீங்க எங்கேருந்து வந்து இது பண்ணீங்க அப்டின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க ஜஸ்ட் நீங்க YouTubeன்னு குடுத்துக்கலாம். என்னோட பேர் கூட இந்த நம்ம சேனல் பேர்லாம் குடுக்க தேவையில்ல. YouTubeன்னு குடுத்துக்கலாம். இதுல வந்து நீங்க நோ குடுத்துக்கோங்க. என்ன கேட்கறாங்கன்னா, இதுல வந்து நீங்க வேற ஏதாவது அஃபிலியேட் புரோகிராம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க கரண்ட்லி வந்து வொர்க் பண்றீங்களா அப்டின்னு சொல்லி கேட்கறாங்க. நீ எப்படி இருக்குமா இருக்காது. ஸோ அதனால இருந்துச்சு அப்டின்னு எஸ் குடுத்துக்கோங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. இதுல நான் அக்செப்ட் குடுத்துக்கிறேன். அக்செப்ட் குடுத்துட்டு ஐ அம் நாட் ரோபோட் குடுத்துட்டு சைன் அப் நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சைன் அப் ஆயி நமக்கான ஒரு டேஷ்போர்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் டைரக்ட் லிங்க் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகி வந்திருக்கும். ஸோ இந்த லிங்க்க வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு ஒரு நோட் பேட்ல எங்கேயாவது நீங்க பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, உங்களோட YouTubeக்குள்ள போய்க்கோங்க. ஸோ உங்களோட YouTubeல போயிட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து அப்லோட் அப்டின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு செலக்ட் ஃபைல் அப்டின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையும் குடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ஜெனரேட் பண்ண வீடியோவ வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி, ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட டைட்டில வந்து நம்ம ப்ராப்பரா குடுத்துக்க முடியும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைப் பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் அண்ட் அன்லிமிட்டட் கைட் ஃபார் இத நம்ம குடுத்திருந்தோம். ஸோ இந்த டைட்டில வந்து நம்ம அப்படியே இந்த டைட்டில வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இந்த டைட்டில வந்து நான் அப்படியே குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இங்கேயே வந்து நீங்க விடைக்கு நீங்க எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, இங்கேயே வந்து உங்களுக்கு சில இது வந்து உங்களுக்கு கேட்கும். வேணுங்கிறப்ப நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன் தேவை. அகைன் நம்ம ChatGPTக்குள்ள போய்க்கலாம். ChatGPTக்குள்ள போயிட்டு டிஸ்கிரிப்ஷனுக்காக இந்த டாபிக் தான் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இந்த டாபிக் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு, ப்ளீஸ் ரைட் அ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஃபார் யூடியூப் ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ்ன்னு குடுத்துட்டு, நெக்ஸ்ட் நீங்க என்ன குடுக்க போறீங்கன்னா, ஹை சர்ச் வால்யூம் கீவேர்ட்ஸ் இன்க்ளூட் ஹை சர்ச் வால்யூம் கீவேர்ட்ஸ்ன்னு குடுக்குங்க. வால்யூம் கீவேர்ட்ஸ் குடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் என்டர் குடுத்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? பரவால்ல விடுங்க. அது அனலைஸ் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ChatGPT வந்து உங்களுக்கான ஒரு YouTubeக்கான ஒரு ஸ்கிரிப்ட்ட வந்து அது என்ன சொல்றது? அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துரும் ஹேஷ்டேக்கோட. ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இத அப்படியே காப்பி பண்ணிட்டு, அகைன் நம்ம YouTube டிஸ்கிரிப்ஷனுக்கு போயிட்டு, இந்த இத வந்து நீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிருங்க இங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லிங்க்க வந்து கிளிக் ஹியர் ஃபார் மோர் அப்படிங்கிறத ஜஸ்ட் இந்த இடத்துல குடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த டைரக்ட் லிங்க் நீங்க இந்த இடத்துல எடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த லிங்க்க காப்பி பண்ணிட்டு வந்து, இந்த YouTubeல இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போட்டுருங்க. இது மாரி போட்டுருங்க.
போட்டு இத வந்து நெக்ஸ்ட் குடுத்து ஜஸ்ட் நீங்க அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. கிட்ஸுக்கு இல்ல அப்படிங்கிறத குடுத்துக்கோங்க. குடுத்து இந்த இடத்துல வந்து உங்களோட ஹேஷ்டேக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேள வந்து நீங்க விடை கியூல போயிட்டு நீங்க ஹேஷ்டேக்ஸ் நீங்க கேட்டிருந்தீங்கன்னு கூட ஹேஷ்டேக்ஸ் குடுக்கும். ஸோ அந்த ஹேஷ்டேக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வியூஸ் போக்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, டைரக்ட்டா கீழ போயிட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. இல்ல ரிலவென்ட்டான வீடியோஸ் இருந்துச்சுன்னா நீங்க குடுத்துக்கலாம். இல்லன்னா நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. அகைன் வந்து இது வந்து காப்பி பேஸ்ட் செக் பண்ணிட்டு நமக்கு சொல்லும். ஸோ அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் குடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பப்ளிக் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு திரும்பி என்ன பண்றீங்கன்னா, பப்ளிஷ் குடுத்துருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து அந்த காப்பி ரைட்ஸ் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல அப்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அங்க மட்டும் குடுக்காம இந்த இடத்துல வந்து கஸ்டமைஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த இடத்துல கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, ஆட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆட் லிங்க்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அந்த லிங்க்க வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. எங்கேருந்து எடுத்த லிங்க்னா, இந்த டேஷ்போர்ட்லேருந்து எடுத்த லிங்க்க வந்து கொண்டாந்து இந்த ஆட் லிங்க்ல வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. இதுல டைட்டில் வந்து கெட் ஃபிட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, ஸோ இந்த யூஆர்எல்ல வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பப்ளிஷ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க பப்ளிஷ் குடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட வீடியோ வந்து YouTubeல மானிட்டேஷன் ஆகுற வரைக்கும், நீங்க போடுற வீடியோஸ் எல்லாம் வேஸ்ட்டா போகாம, இந்த லிங்க் மூலியமா வந்து அந்த லிங்க்க கிளிக் பண்ணதுனால, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து உங்களோட கன்டென்ட்க்கு ரிலவென்ட்டா இருக்கிற ஆட்ஸ வந்து உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமா வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கெடைக்கும். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கேஸ் ஸ்டடீஸும் வந்து இருக்கு. ஸோ ப்ளாக்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய கேஸ் ஸ்டடீஸும் இருக்கு. எப்படி நீங்க வந்து அந்த ஏர்னிங்ஸ வந்து ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு கேஸ் ஸ்டடீஸும் வந்து இருக்கு. இந்த வெப்சைட்ல ஒரு $5 அந்த மாரி ஆனாலே வந்து இந்த $5 ஆனாலே வந்து நீங்க டைரக்ட்டா வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஓகே மக்களே! இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அன்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.